ஸ்ரீயப்பதியான பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய ஞானகலாவதாரமான வியாசாச்சாரியால் யமுனையினுடைய மத்தியில் இருக்கக்கூடிய த்வீபத்தில் அவர் உண்டானத்தினால இவருக்கு துவைபாயனர்னு பேர். யமுனைக்கு கிருஷ்ணா அப்படிங்கிற பெயரால் இருக்கிறதுனால கிருஷ்ண துவைபாயனர் அப்படிங்கிற பெயர் இவருக்கு. இதுதான் அவருடைய ஒரிஜினல் பெயர். வியாசர் அப்படிங்கிற பெயர் எதனால வந்தது அப்படின்னா விநியஸ்தம் பண்ணதுனால. விநியஸ்தம்னா பிரிக்கிறது. வேதம் ஒரு தொகுப்பு மொத்தமா. வேதம்னாலே முதல்ல என்ன அப்படின்னா பகவானுடைய சங்கல்பத்துக்கு வேதம்னு பேர். நாம சங்கல்பிக்கிறோம் இந்த காரியத்தை இப்படி பண்ணணும் அப்படின்னு நம்ம பிளான்னு சொல்றோம் பத்தில. அது மாதிரி பகவான் சங்கல்பிச்சதுதான் இந்த உலகம். பகவான் என்னென்ன சங்கல்பிச்சான், உலகத்துக்கு எப்படி சங்கல்பிச்சான், உலகத்துல உள்ள ஜீவராசிகளுக்கு எப்படி சங்கல்பிச்சான், அவர்களுக்கு வாழ்க்கைக்கு எப்படி சங்கல்பிச்சான், எல்லாமே இந்த வேதத்துல வரது. அதுலேயும் முக்கியமாக இந்த ஜீவராசிகள் ஒரு உலகத்துல ஜீவிக்கணும்னா அதுக்கு முக்கியமானது ஜலம், நீர் இருக்கணும். நீர் இருந்தாதான் ஜீவிக்க முடியும். எல்லா நாடுகளும் பல கிரகங்களுக்கு ராக்கெட் அனுப்பிச்சு இதுல மனிதன் உயிர் வாழ தகுதி இருக்கா அப்படின்னு பரீட்சை பண்றதை எதை வச்சு பண்றதுன்னா அந்த ஜலம் இருக்கான்னு தான் பாக்குறது. ஜலம் இருக்கா அதுல அப்படின்னு. இந்த வேதங்கள் என்ன சொல்றதுன்னா இந்த ஜலம் எப்படி உண்டாகிறதுக்குங்கிற உள்ள பிரயோகங்கள் முழுக்க வேதத்துல இருக்கு. ஜலம் எப்படி உண்டாகணும் அப்படிங்கிறதுக்கு உள்ளதுதான் யாகங்கள்ங்கிறது. நமக்கு புரியறதுக்காக ஒரு வேள்வி செஞ்சா மழை வரும்னு சொல்றமே தவிர ரொம்ப ஆச்சரியமா வேதம் பேசுறது. நாம கொடுக்கக்கூடிய இந்த நம்மளுடைய இந்த நாம் இருக்கிற இந்த பூமியில உள்ள இயற்கைக்கு முக்கியமான காரணம் சூரியன் தான். சூரியனோட கண்ட்ரோல்ல தான் பூமி இருக்கு. நாம பண்ணக்கூடிய யாகங்களுடைய சக்திகள் முழுக்க சூரியன் வழியா போயிட்டு திரும்பி மழையா நமக்கு வருதுன்னு சொல்றது. இதெல்லாம் ரிசர்ச் பண்ணணும். வேதங்கள்ல இருக்கு. என்னென்ன வகையா நாம காரியம் பண்ணினாலும் அக்னி காரியங்கள்லாம் பண்றது அது சூரியன் வழியா போயிட்டு திரும்பி பூமிக்கு வருது அப்படிங்க. அப்ப மழை, ஜலம், நீர் உயிர் வாழ ஆதாரமானது. அது எதனால வருதுன்னா யாகத்தினால வருது. பகவத்கீதையிலையும் பகவான் இதை ஈஸியா சொல்லிட்டு போறார். யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யா பர்ஜன்யாத் அன்னசம்பவா ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் அப்படின்னு. யாகங்களால பர்ஜன்யம்ங்கிற மழை உண்டாறது, பர்ஜன்யத்தினால அன்ன சமிருத்தி ஏற்படுறது, அன்ன சமிருத்தினால ஜீவராசிகள் ஜீவிக்கிறது அப்படிங்கிறார். ஒரு இடத்துல சொல்லும் போது சூரியனால ஜீவிக்கிறதுங்கிறது ஜீவராசிகள், இன்னொரு இடத்துல சொல்லும் போது சந்திரனால புஷ்டியாறதுங்கிறது ஜீவராசிகள். நம்ம உயிரோட சக்தி வேற, நம்மளோட புஷ்டி வேற. இந்த புஷ்டிக்கு காரணம் சந்திரன். ஓஷதிகள்ல உள்ள அந்த ரசங்கள் எல்லாம் சந்திரன் எடுத்து தரான் நமக்கு. இப்படிலாம் நிறைய விஷயங்கள் சொல்றது. நாம வேதம்னா என்னமோ சாதாரணமா மணி அடிக்கிறது, கற்பூரம் காமிக்கிறது நினைச்சிருந்தோம். நாம எடுத்திருக்கிற விஷயம் 0.1% கூட கிடையாது இன்னைக்கு நம்ம உலகத்துல இருக்கிறது. மிச்சதை என்ன பண்ணி வச்சிருக்கோம் நாம என்ன, அதுக்காக தான் வேதத்தை ரட்சிக்கணுங்கிறது. எங்களை மாதிரி உள்ளவா வெறுமனை படிச்சு வச்சிருக்கோம். எல்லாரும் அத்தியனம் பண்ணி வச்சிருக்கோம். அந்த டெக்ஸ்ட் அழியாம இருக்கணுங்கிறதுக்காக நாம் படிச்ச அத்தனை வேதத்துக்கும்
உங்களுக்கு வைதிகா நாங்க காரியம் பண்ணி வைக்கிறோம் பாருங்க, அதை எடுத்துட்டா நாங்க படிச்சத்துல 0.1% கூட நாங்க அங்க சொல்றது கிடையாது. மிச்சதெல்லாம் எங்களுக்கு அதுக்கு இப்ப நான்லாம் யாகம் பண்றதுனால எனக்கு அது பிரயோஜனம் உண்டு. சோம யாகங்கள்லாம் பண்றது அந்த யாகத்துல அதை உபயோகப்படுத்திப்போம். 3 வேதமுமே வரும். அது சாதாரண லௌகிக காரியத்துல வேதத்துக்கு அவாவா என்ன வேதமோ அதை வச்சுதான் காரியம் பண்றது. இப்ப யஜுர்வேதம், ரிக்வேதம், சாமவேதம் அப்படின்னு சொல்றமே, அப்படின்னா என்ன வியாசர் பிரிச்சார். அது என்ன, இந்த எல்லாம் ஒரு தொகுப்பா இருந்தது. யாகம் பண்றதுதான் இதோட முக்கியமான மந்திரங்கள். அப்படின்னா அந்த யாகத்துல 3 ஸ்டெப்பா இருக்கு மந்திரம். ஒண்ணு தேவதைகளை கூப்பிடுறது, இது ஒரு மந்திரம். வந்த தேவதைகளுக்கு அவிர்வாகம் கொடுக்கறது, இது ஒரு மந்திரம். வந்த தேவதைகளுக்கு தேங்க்ஸ், ஸ்தோத்திரம் பண்றது ஒரு ஃபங்க்ஷன்னா அப்படித்தானே. ஒருத்தரை போய் இன்வைட் பண்றோம், அவ வந்த உடனே அவளுக்கு ஒரு அவார்டு கொடுக்குறோம், கொடுத்த உடனே அவளுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்றோம். இந்த 3 வகையா அந்த ஃபங்க்ஷனை பிரிக்கிறோமோ, அது மாதிரி இது யாகத்திலேருந்து வந்ததுதான். யாகம் 3 வகையா பிரிக்கிறது. தேவதைகளை கூப்பிடுற மந்திரத்துக்கு ரிக்வேதம்னு பேர். தேவதைகளுக்கு ஹோமம் பண்ற மந்திரத்துக்கு யஜுர்வேதம்னு பேர். தேவதைகளுக்கு ஸ்தோத்திரம் பண்ற வேதத்துக்கு சாமவேதம்னு பேர். அந்த ருக்வேதத்தை சொல்றவருக்கு யாகத்துல ஹோதான்னு பேரு. ஹோதா அப்படின்னு எல்லாம் கேட்டு வச்சுக்கோங்க. பாக்குறதே ஞாபகம் வரலாம், ஞாபகம் வந்தா தெரிஞ்சுக்கலாம். அப்படி ஒண்ணு இருக்குங்கிற சப்தமாதி காதல விழட்டும். யாகம் பண்றவருக்கு அத்வரியூன்னு பேரு. தேவதைகளை கூப்பிடுறவருக்கு ஹோதான்னு பேரு. கூப்பிட்ட தேவதைகளுக்கு யாகம் பண்றவருக்கு அத்வரியூன்னு பேரு. வந்த தேவதைகளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி தேங்க்ஸ் சொல்றாரு பாருங்க, அவருக்கு உத்காத்தான்னு பேரு. இந்த 3 பேர்லயும் சேராதவன் யாகம் பண்றவன். இப்ப நான் யாகம் பண்றேன்னா என்னை தவிர 4 பேர் இருப்பா முக்கியமா. ஹெட்டா ஹோதா, அத்வர்யு, உத்காதா, பிரம்மான்னு இருப்பார். 4 பேர் இருப்பா. இந்த பிரம்மாங்கிறவருக்கு 3 வேதமும் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் யார் இவ எல்லாம் கரெக்டா சொல்றாளா அப்படின்னு பார்ப்போம். இவாளுக்கு கீழே ஒவ்வொரு டீம் இருக்கும். 4 பேர் இருப்பா. மொத்தம் 18 பேர் யாகத்துல இருப்பா. ரித்விக்கல், அந்தர்வேதிகள்னு பேரு. இவாளுக்கு முன்னா பவித்திரமா இருக்கும். சோம யாகங்கள்னு பேர். அதுக்கு சோமம், அக்னிஷ்டோமம், அத்தியக்னிஷ்டோமம். இந்த யாகம் பண்ணினாதான் தீட்சிதர்னு பெயர். தீட்சிதர்ங்கிறது ஒரு குடும்பத்து பெயர் இல்லை, ஒரு சபையில கொடுக்குற பட்டம் கிடையாது. நம்ம இஷ்டத்துக்கும் போட்டுக்க கூடாது. இந்த சோமயாகம்னு ஒரு யாகம் பண்ணினாதான் அவளுக்கு தீட்சிதர்னு பேரு. இப்ப சிதம்பரத்துல உள்ளவா, மன்னார்குடியில உள்ளவா, பூஜை பண்றவாள்லாம் தீட்சிதர்னு தான் போட்டிருப்பா. காரணம், அவ பெரியவா யாரோ பண்ணியிருக்கா. இவ வாஜ்பாயின்னு நம்ம பிரதமர் இருந்தார் பத்தியில, வாஜபேயம்னு ஒரு யாகம். அந்த யாகம் பண்ணினவருக்கு வாஜபேயின்னு பெயர். வாஜபேயி அப்படிங்கிறது சம்ஸ்கிருத பெயர். அதை கொஞ்ச நாள் ஆன உடனே அவ அதை சர்நேமா யூஸ் பண்ணிக்கிறது. வாஜ்பாய், வாஜ்பாயும் கிடையாது, கேளும் கிடையாது, வாஜபேயின்னு அர்த்தம். அது அவர் பண்ணல, அவ பரம்பரையில யாரோ பண்ணியிருக்கா அந்த யாகம் பண்ணினவா. இப்ப அங்கேயே நீங்க நார்த் இந்தியா எல்லாம் போனீங்கன்னா த்விவேதி, திரிவேதி, சதுர்வேதி அப்படிலாம் போட்டுப்பா. த்விவேதினா 2 வேதம் அத்தியனம் பண்ணவர்னு அர்த்தம். திரிவேதினா 3 வேதம் படிச்சவர்னு அர்த்தம். சதுர்வேதினா 4 வேதம் படிச்சவர்னு அர்த்தம். சாஸ்திரிகள்னா சாஸ்திரம் படிச்சவான்னு அர்த்தம். கணபாடிகள்னா கணம் படிச்சவான்னு அர்த்தம். தீட்சிதர்னா யாகம் பண்ணினவான்னு அர்த்தம். இப்ப இந்த தீட்சிதர் மட்டும்தான் ஓரளவு கௌரவமா எல்லாரும் போட்டுக்கிறதுக்கு பயப்படுறான். அதுலயுமே இந்த ஹிந்தியில ஒரு ஸ்டார் கூட, அத பொம்மநாட்டி கூட தன் பேருக்கு முன்னாடி தீட்சிதர்னு வச்சிருந்தா. அது ஏதோ பரம்பரையில யாரோ பண்ணியிருக்கா. ஆனா யாகம் பண்ணினாதான். ஆனா இப்ப பாக்கி நான் சொன்னதெல்லாம் சகஜமா போட்டுக்கிறா. த்விவேதி, திருவேதி, சதுர்வேதி, எல்லாரையும் சாஸ்திரிகள்னு சொல்றோம். கணபாடிகள்னு போட்டுக்க மாட்டான்.
கன அத்தியனம் பண்ணினவா மட்டும்தான் போட்டுக்கிறா. சோமயாகம் பண்றவா தீட்சிதர்னு போட்டுக்கிறா. இந்த மன்னார்குடி சிதம்பரத்துல உள்ள 2 சுவாமியை மட்டும் சோமயாகம் பண்ணினவாதான் தொடலாம் அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயத்துல இருந்து பெரியவாள்லாம் யாகம் பண்ணினதுனால அந்த பரம்பரையில வரவா அந்த பேரை போட்டுக்கிறா. இப்ப விஷயத்துக்கு வருவோம். இந்த 3 வேதத்தை அவர் பிரிச்சதுனால, விநியஸ்தம் பண்ணதுனால வியாசர்னு பேரு. அதர்வண வேதம்ங்கிறது வேதம் 3ஆ 4ஆ? 4ன்னு பொதுவா சொல்றமே தவிர, இன்னைக்கு நாம உலகத்துல எடுத்து பார்த்தோம்னா 3 வேதத்தை சார்ந்தவா தான் இருக்கா, 3 வேதத்தை அனுசரிக்கிறவா தான் இருக்கா. இதுக்கு ருக்வேதத்தை அனுசரிக்கிறவா ஆஸ்வலாயனர்னு பேர், ஆஸ்வலாயன சூத்திரம்னு பேர். யஜுர்வேதத்துக்கு போதாயனர்னு இருக்கார், ஆபஸ்தம்பர்னு இருக்கார், சத்யாஷாடர்னு இருக்கார், இன்னும் 3-4 பேர் இருக்கா. இந்த மாதிரி சாமவேதத்துக்கும் இருக்கா. அதர்வண வேதத்துக்கு கிடையாது. அதர்வண வேதம் என்னத்தை சொல்ல வருதுன்னா, நிறைய ஆயுதங்கள் எப்படி தயார் பண்றது, அதை எப்படி பிரயோகம் பண்றது, மருந்துகள் எப்படி தயார் பண்றது, ராஜாங்கம் எப்படி அமைக்கிறது, சத்ருக்களை எப்படி அட்டாக் பண்றது. இப்ப இன்னைக்கு பில்லி சூனியம் ஏவல் கண்ணுக்கு தெரியாதத அப்படி சொல்றோம். ஒரு காலத்துல கண்ணுக்கு தெரிஞ்ச ஆயுதத்தை வச்சுன்னு சண்டை போட்டுருந்தா நமக்கு முன்னாடி உள்ளவா, அதுக்கு முன்னாடி உள்ளவா கண்ணுக்கு தெரியாத ஆயுதத்தை வச்சுன்னு சண்டை போட்டிருந்தாங்கிறது புராணங்கள்ல இருக்கு. கண்ணுக்கு தெரியாம ஒரு ஆயுதம் உண்டான்னா இன்னைக்கு வந்துருத்த மிசைல்னா கண்ணுக்கு அதுவும் இன்னும் அட்வான்ஸா. இப்ப நம்ம நாலெட்ஜுக்காக சொல்றவம் இதுக்காக பேசலன்னா, வென்சுலாவோட அதிபரை அட்டாக் பண்ணும்போது அமெரிக்கா யூஸ் பண்ண ஆயுதம் இது பெரிந்தும் நடைமுறைக்கு வராதது. இது பிறந்த லேசர், அது இது பிறந்த நடைமுறைக்கு அது வரல. இது மாதிரி எல்லாம் மேல மேல போகும். இது எங்க போய் முடியும்னா அதர்வண வேதத்துல தான் முடியும். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, இதுல நாம சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இத பத்தின ரிசர்ச்ச இப்ப இருக்கிற பிஎம் வந்த உடனே ஆரம்பிச்சுட்டாரு. 2014 இதுக்கு ஒரு செக்ஷனை ஏற்படுத்தி இதுல இருந்து எடுத்து இந்த கண்டென்ட்ல நிறைய ஆயுதங்களை தயார் பண்ண ஆரம்பிச்சிருக்கு பாரத தேசம். நிறைய விஷயங்கள் அது சம்பந்தப்பட்ட வாழ்க்கெல்லாம் ஆலோசனை பண்ணி எங்களுக்கு என்ன பண்ண தெரியும்னா, இந்த மந்திரங்களை சொல்ல தெரியும், மந்திரார்த்தத்தை சொல்ல தெரியும். அந்த மந்திரார்த்தத்துக்கு என்ன சயின்டிபிக்கா வருங்கிறத அவ தான் யோசனை பண்ணணும். இது இன்னைக்கு தெரியாத முட்டாள் சொல்லுவான், மந்திரத்துல மாங்காய் காய்க்குமா அப்படின்னு. இந்த சாஸ்திரங்களோட ஒரு நுட்பத்தை சொல்றேன். சர் சி வி ராமன் ஒருத்தர் நோபல் பரிசு பெற்றார். இந்த பாரத தேசத்துல நோபல் பரிசு பெற்றவர் அவர் தான். நான் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் ஈஸியா குழந்தைகளுக்கு புரியறதுக்காக சொல்லிட்டு போறேன். அவர் எதற்காக இந்த நோபல் பரிசை பெற்றார்னா, சூரியனோட வேவ்ஸ் 7 கலர் அப்படிங்கிறத அவர் பிரிச்சதுனால, பிளாக்ல ஆரம்பிச்சு ஒயிட்ல முடியாது, ஒயிட்ல ஆரம்பிச்சு பிளாக்ல முடியாது, ஏதோ ஒண்ணு. ஆனா பிளாக் ஒயிட் தான் எண்டது அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சாருங்கிறதுக்காக. அவரை கேட்ட போது இதை எப்படி கண்டுபிடிக்கணுங்கிற ஐடியா உங்களுக்கு வந்தது அப்படின்னு சொல்லும் போது, நம்ம இதிகாச புராணங்கள் எல்லாம் சூரியனுக்கு 7 குதிரைன்னு இருக்கு. சப்த துரங்க வாஹா பத்மாசனஹா பத்மகரஹா த்விபாகு பத்மத்யுதிஹி சப்த துரங்க வாஹா. 7 குதிரை பூட்டின தேர்ல வரான் சூரியன். ஏன் சொல்லுவானே 7ன்னு? அப்ப 7ன்னு ஏன் சொல்லியிருக்குங்கிறத யோசனை பண்றத 7 கலர் அவருக்கு ரிசர்ச்ல கிடைச்சதுன்னு சொல்றார். இப்ப நான் 7 குதிரைன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அதுல இன்னொரு விஷயம் அவர் கண்டுபிடிக்கல, இப்ப கண்டுபிடிச்சிருக்கா. அந்த லைட்ஸ் இருக்கு பாருங்க, இது ஸ்ட்ரைட்டா போகுமா வளைஞ்சு வளைஞ்சு போகுமா? அதெல்லாம் நீங்க படிச்சது. இப்ப மாறிடுத்தது, இப்ப வளைஞ்சும் போகுங்கிறது தான் லேட்டஸ்ட் கண்டுபிடிப்பு. இது வளைஞ்சு போகுங்கிறத நான் எப்படி சொல்றேன்? நான் படிக்கவே இல்லையே, ருக்வேதத்துல இருக்கிறது. அதை காமிக்கிறதுக்கு தான் குதிரையே. குதிரை இப்படிதான் போகும், இப்படியும் போகும், இப்படியும் போகும். அதோட கதியை பார்த்து எல்லாம் தெரியும்.
இப்ப அது மாதிரி போகும் அப்படின்னு பிசிக்ஸ்ல லேட்டஸ்டா கண்டுபிடிச்சிருக்கான். இது மாதிரி ஜப்பான்ல அதுக்கு இதெல்லாம் அந்த ஏதோ பரிசெல்லாம் கூட கொடுத்துருக்கான். நான் என்ன சொல்றேன்னா, நான் இங்கிலீஷ் படிக்கல, கதைக்காக இத்தனை விஷயத்தை நான் சேகரிச்சுக்கிறேன். கதை சொல்றதே நான் கலந்து சொல்லணுங்கிறதுக்காக இப்ப நினைக்கிறேன் கொஞ்சம் படிச்சிருக்கலாம். எனக்கு அது படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த ஐயோ படிக்கலையே வாய்ப்புக்காகன்னு இல்லை. இப்ப இத்தனை பேர் உட்காந்துருக்கல, இத்தனை பேருமே நீங்க 50 வயசுக்கு மேல உள்ளவா தானே. அதுக்கு காரணம் நான் தான். ஏன்னா நான் 50 வயசுக்கு கீழே உள்ளவாளுக்கு புரியற மாதிரி எனக்கு சொல்ல தெரியல. அந்த குழந்தைகளுக்கு புரியற மாதிரி நான் கிளாஸ் எடுக்கிறதுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இந்த விஷயத்த சொல்ல தெரிஞ்சதுன்னா குழந்தைகள் வருவா. அதுக்காக நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவேன். அப்பப்ப இப்பயாவது கத்துக்கலாமான்னு கூட யோசனை பண்ணுவேன். கத்துட்டு கொஞ்சம் குழந்தைகளுக்கு புரியற மாதிரி பேசலாமா, அந்த குழந்தைகளை வரவழைக்கலாமா அப்படி. அந்த நீங்கள்லாம் அதை பார்க்கணும். நிறைய விஷயங்களை சாதாரண வம்பான விஷயத்த பொழுதுபோக்குறத காட்டிலும் இது மாதிரி அறிவு சார்ந்த விஷயத்தை பொழுதுபோக்கணும் நிறைய. இந்த வேதங்களை பிரிச்சு அதர்வண வேதத்தை விட்டுட்டு மிச்சம் 3 வேதம் இதை பிரிச்சதுனால அவருக்கு வியாசர்னு பேர். இன்னொரு மெசேஜ் இதோடய சொல்லிட்டு போறேன். நம்ம ஆத்துல மேக்சிமம் உங்களுக்குலாம் இன்னைக்கு உள்ள குழந்தைகளுக்கு புரியாது, ஓரளவு வயசான வாழ்க்கை. அந்த காலத்துல எல்லாம் வாத்தியார் சிரார்த்தத்துக்கு வரதே புரசலைன்னு ஒன்று எடுத்துட்டு வருவார், தெரியுமா? இன்னைக்கு கடையில விற்கும் அது புரச இலை அப்படின்னு. ஹோமம் பண்றதுக்கு அதில் தான் பண்ணுவா. அந்த இலை எப்படி இருக்கும்னா 3 இலை இருக்கும். அதுல அந்த மரத்துல பார்த்தேன்னா ஒரு காம்புல 3 இலை இருக்கும். அது ஒரு இலையா தான் இருந்தது. அதுக்கு கீழே உட்காந்து வியாசர் இதை விநியாசம் பண்ணும்போதுதான் அது 3ஆ பிரிஞ்சுது. 3ஆ பிரிஞ்சதுனால ஒரு சைடு வலது சைடு இருக்கிறது ருக்வேதம், நடுப்புல உள்ளது யஜுர்வேதம், இந்த சைடு இருக்கிறது சாமவேதம்ங்கிறதுனால நடுப்புல உள்ள இலையாலதான் ஹோமம் பண்ணணும். இன்னைக்கு வாத்தியார் கொண்டு வருது, ஒரு காலத்துல அப்படிதான் கொண்டு வருவா. அப்ப இலை கிடைச்சா போறோம்னு அப்படி ஆயிடுச்சு. ஒரு காலத்துல மத்தியமான இலையை தான் கொண்டு வருவா. 2வது பிரம்மச்சாரிகளுக்கு உபநயனத்தும் போதும் இந்த புரச சமித்த அப்படி கையில வச்சுப்பா, போதுமே வச்சுக்கணும்வா. இது எதுக்குன்னா இது மெமரி பவரை விருத்தி பண்ணும். இவர் பிரிச்ச போது இவர் சொன்ன விஷயத்தை அந்த மரம் கிரகிச்சுன்று அப்படின்னு நம்ம சாஸ்திரம் சொல்றது. அதனால ஆரம்பிக்கும் போதே யஜுர்வேதம் இஷேத்வா வாயவஸ்தேவோ சவிதா, இது இந்த புரசங்கிளைய கொண்டு வரத்துக்குள்ள மந்திரம். இது இப்படி ஆரம்பிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வேதத்தை விநியஸ்தம் பண்ணினா இந்த வேதத்துல உள்ள விஷயங்கள் வேத அத்தியனம் பண்ணாதவாளுக்கும் புரியணுங்கிறதுக்காக ஸ்திரீ சூத்ர த்விஜபந்தூனாம் த்ரையின ஸ்ருதி கோச்சராக இது பாரதமாக்கியாத்தம்னு பாரதம் அப்படிங்கிற 5வது வேதத்தை பண்ணினார், பிரம்மசூத்திரம் பண்ணினார், பாகவத புராணம் பண்ணினார். இதெல்லாம் வியாசரோட மகிமைகள். இத்தனை பண்ணியிருக்கார் அவர். வியாசர் நிறைய பண்ணியிருக்கார். புராணங்களை தொகுத்ததெல்லாம் வியாசர் தான். இவருக்கு ஜெய்மினி, சுமந்து, பைலர், வைசம்பாயனர் அப்படின்னு 4 சிஷ்யா. இதுலயே யஜுர்வேதத்துல ஒரு சின்ன பிரிவு உண்டு. கிருஷ்ண யஜுர்வேதம், சுக்ல யஜுர்வேதம்னு 2ஆ பிரியும் அது. ஏன்னா அது யாஜ்ஞவல்கியருக்கும் அவர் குருவுக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்துருத்து. நான் சொல்லி கொடுத்ததை நீ கொடுத்துருன்ட்டார் என்கிட்ட அவர். நீ எப்ப எனக்கு என் சொன்னதை நீ கேட்கலையோ என் சிஷ்யனா இருக்கக்கூடாதுன்ட்டார். யாஜ்ஞவல்கியர் அவர் சொல்லி கொடுத்த வேதத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு சூரியன்டேந்து கிரகிச்சிருந்த வேதம் தான் சுக்ல யஜுர்வேதம். இதே யஜுர்வேதம் தான். அது ஒரு பிரிவு. இதெல்லாம் வியாசர் பண்றது. மகாபாரதத்தை வியாசர் பண்ணினார் அப்படின்னு சொன்ன இந்த மகாபாரதத்தை வியாசரானவர் பண்ணினாலும் இத சொன்னது யாருன்னா வைசம்பாயனர். கேட்டவன் யார் அப்படின்னு சொன்னா ஜனமேஜயன்கிற பஞ்சபாண்டவர்களுடைய கொள்ளு பேரனவன். இதுக்கு கொஞ்சம் பாரத கதையை சொன்னாதான் புரியும். அது பாரதம் தான் சொல்றேன்.
பாரதத்தோட பின்பக்கத்து கதையை சொன்னா புரியும். பாகவதம் அப்படிதான் ஆரம்பிக்கிறது. பஞ்சபாண்டவர்கள் கௌரவர்கள் சண்டை நடந்தது பாருங்க. இந்த சண்டையில மிஞ்சினது யார் அப்படின்னா திருதராஷ்டிரன் சைடு. அஸ்வத்தாமா, கிருபர், கிருத்தவர்மான்னு ஒரு ராஜா. இந்த 3 பேர் தான் உயிரோட இருந்தது. திருதராஷ்டிரன் அவன் சண்டைக்கே வரல, அதனால சண்டை போட்டு மிஞ்சினவா இவ 3 பேர் தான். இவர்கள் பக்கம் கௌரவர்கள் பாண்டவர்கள் பக்கம் யாருன்னா 7 பேர் தான் மொத்தம் மிச்சமே. பஞ்சபாண்டவா 5 பேரு, பகவான் சாத்தியகின்னு ஒரு சேனாதிபதி. பலராமர்லாம் இந்த சண்டைக்கு வரல. நான் சண்டையில கலந்துண்டவாள்ல மிஞ்சினவாள சொன்னேன். மொத்தம் 10 பேர் தான். மகாபாரத யுத்தத்துல உயிரோட இருந்தவா மொத்தம் 10 பேர். ஒரு அட்சகௌணி அப்படின்னு சொன்னா லட்சக்கணக்கான கணக்கு. அது 26,000 தேர், 26,000 யானை, 1,60,000 சொச்சம் வீரர்கள், 70,000 சொச்சம், அதனால கரெக்டா சொல்றேன், அது குதிரை, இவைகள்லாம் சேர்ந்தது ஒரு அட்சகூணிங்கிறது. இது மாதிரி 18 அட்சகூணி இந்த மகாபாரதத்துல சம்பந்தப்பட்டிருக்கு. சண்டையில 18 அட்சகூணி எல்லாம் போயிடுது. அத்தனை பேர் செத்து போயிட்டான். இப்ப நான் சொன்ன 10 பேர். அதனாலதான் இன்னைக்கு குருக்ஷேத்திரத்துல டெவலப்பே ஆயிருக்காது அந்த ஊர். பார்த்து எல்லாம் தெரியும். தீர்த்தங்கள் இருக்கும், தர்மசாலை மட்டும்தான் இருக்கும். ஏன்னா முழுக்க எலும்புகள் தான் கீழே தோண்ட. அத்தனை பேர் செத்து மடிஞ்ச இடம் அது குருக்ஷேத்திரம்ங்கிறது. அதனால அங்க பெருசா வீடு கட்டின்னு போக மாட்டான். இப்ப எல்லா இடத்துலையும் கட்டுறான், அது வேற விஷயம். ஒரு காலத்துல வீடு கட்டும் போது ஜாக்கிரதையா கட்டுவா. ஸ்மசானத்துக்கு பக்கம்லாம் போக மாட்டா, சுடுகாடு பக்கங்கள்லாம் போக மாட்டா, வீடு கட்ட மாட்டா. குருக்ஷேத்திரத்துல அத்தனை பேர் மடிஞ்சு போயிருக்கா. இதுல 10 பேர் தான் மிச்சம். இவா பக்கத்துல 7 பேர்ல அபிமன்யுவோட பத்னியான உத்தரகுமாரி கர்ப்பத்துல உள்ள அந்த குழந்தைய பகவான் காப்பாத்தினான். அஸ்வத்தாமா மிஞ்சின அஸ்வத்தாமா ஒரு அஸ்திரத்தை போட்டுட்டான். அது போய் கர்ப்பத்துக்குள்ள எரிச்சுது. அது பகவான் காப்பாத்தினார். பிறந்தவனுக்கு பரீட்சித்துன்னு பேரு. அவனுக்கு ராஜாவா பண்ணுன்னு சொல்லிட்டு பஞ்சபாண்டவா கிளம்பி போயிட்டா. அவன் ராஜாவான உடனே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா. அவனோட மாமா பொண்ண இராவதின்னு பேர் அவளுக்கு. உத்தரகுமாரனோட புத்திரியவன். உத்தரகுமாரன்னு விராட்ட ராஜாவுக்கு 2 குழந்தை. இந்த உத்தரகுமாரியை தான் அபிமன்யு தன் மாட்டு பொண்ணா பண்ணிண்டான். அந்த உத்தரகுமாரியோட அண்ணா உத்தரகுமாரன் ஒருத்தன், அவனுக்கு ஒரு பெண் இருந்தது. அந்த பெண்ணை இந்த பரீட்சத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா. மாமா பொண்ணு அத்தை பொண்ணெல்லாம் அந்த காலத்துல கல்யாணம் இன்னி பிறகு நம்ம தேசத்துல உள்ள பழக்கம் தானே. இப்ப வேண்டாங்கிறா. இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு பாருங்க, வெளி பொண்ணே வேண்டாம்பா. சண்டையோ எங்களுக்குள்ள பாத்துக்கணும், அந்த லெவலுக்கு கொண்டு விட்டுட்டாங்க. சிரிச்சு போறது. ஏண்டாப்பா, நமக்கு சொந்தத்துல பண்ணினா கூட வார்த்தை நிற்காது. சண்டை கண்ட போட்டா அடுத்த நிமிஷத்துல ஒரு மணி நேரத்துல பேச ஆரம்பிச்சிருவாவா. ஏன்னா அந்த உறவு விட்டு போற உறவு இல்லையே. நான் என்ன பண்ண தெரியாம சொல்லிட்டு விட்டுருக்கோன்றுவா. நான் ஏதோ தெரியாம சொன்னேன் போனி வா சொல்லுவா. அது பெரிய மனஸ்தாபமா ஆகாது. இன்னைக்கு பார்த்தேன்னா ஒண்ணும் இல்லாத விஷயம் பெரிய மனஸ்தாபமா ஆயிடுறது. பண்ணணும்னே பண்றாவா. ஏன்னா ஒட்டுதலே கிடையாது, ஒட்டுறதுக்கு ஒரு விஷயமுமே கிடையாதுங்க. அதனாலதான் பந்துஷீல லட்சண சம்பன்னாம் அரோகாம் உபயச்சேதா பந்துஷீல லட்சண சம்பன்ன ஸ்ருதவான் அரோக இதிவர சம்பத். கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்ன தகுதி அப்படின்னு சொல்லும் போது ஆபஸ்தம்பர் உறவுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற. இன்னைக்கு டாக்டர் சொல்லுவார் உறவுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்காதீங்கன்னு. இவன் சொன்னதை கேட்டோம்னா ஒரு ஜெனரேஷன் அழிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு அறிவு வரும். என்ன தேய்ச்சிக்காதேன்னா இன்னைக்கு என்ன தேய்ச்சிக்கணுங்கிறான். பாலை குடிக்காதேன்னா, சாதம் சாப்பிடாதேங்கிறாப்ப.
சாதத்தை சாப்பிடாத அதுலதான் சர்க்கரை இருக்குன்னு அப்படிலாம் கிடையாது. எல்லாத்துலேயும் நீங்க சாப்பிட்ற எல்லாத்துலேயுமே கார்போஹைட்ரேட் நிறையா தான் இருக்கு. நீங்க என்ன வெறும் வெஜிடபிளா சாப்பிட்ற வெஜிடபிள் எடுத்தனாலே உருளைக்கிழங்குலயே அவ்வளோ இருக்கு. நீங்க என்ன அளவு சாப்பிட்றேங்கிறத பொறுத்து இருக்கு. அதையும் தாண்டி அந்தந்த பிரதேசத்துல உள்ளவாளுடைய உடம்பு வாக்குக்கு செட்டான உணவு தான் சாப்பிடணும். நம்மளோட ஜீன்லாம் அரிசி சாப்பிட்டு தான் நமக்கு பழக்கம். கிராமங்கள்ல இருந்து கார்த்தாலையும் சாதம் தான் சாப்பிடுவோம், ராத்திரி ஒரு சாதம் வச்சு ஒரு வெத்த குழம்பு பண்ணுவா. இந்த பலகாரம் யாராவது வயசான ஆளுக்கு தான் பலகாரங்கள்லாம், தோசை இட்லிலாம் இவ்வளவு சகஜமாலாம் கிடைக்காது, பண்ண மாட்டான். ஏன்னா கல்லூரில் அரைச்சு பண்ணணும், அது சிரமம். அது இது மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ தோசையே வாத்தி ஃப்ரிட்ஜில் வச்சுன்னு சாப்பிட்ற மத்தில அது மாதிரி பண்ண முடியாது. ஒரு காலத்துல மாவு வச்சிருந்தா அப்போ தோசையே வாத்தி வச்சுக்கிறா. அது மாதிரிலாம் அந்த காலத்துல பண்ண முடியாது. எனக்கே தெரியும். அது ஒரு நாள் 2 நாளைக்கு மேல வச்சிருந்தா புளிச்சு போயிடும். தினப்படி ஒரு அரைப்படி போட்டு அரைப்பா. அதனாலேயே உதாரணம் சொல்றேன், எங்க தாத்தா தினப்படி பலகாரம் பண்ணுவார். எங்க அம்மா சொல்லுவா 5:30 மணிக்கு எங்க தாத்தா பலகாரம் பண்ணுவார். தாத்தா சாப்பிட்ற சமயத்துக்கு அங்க வரக்கூடாதுங்க எங்களை. ஏன்னா நாங்க நிறைய பேரன்கள், 23 பேர். வயசு ரொம்ப கஷ்டம். போனோம் குடும்பஸ்த கஷ்டம்னா பணத்துல இல்லை. 23 பேருக்கு அரைக்க முடியுமா கல்லூரில்? எங்களுக்கு தோசை வேணும்னா என்ன பண்ணுவோம், தாத்தாவோட வந்து பக்கத்துல உட்காந்துருவோம், முறைச்சுட்டே கொண்டு போடுவா தோசைய. இதெல்லாம் ஒரு காலம். இப்பெல்லாம் சீன்றதுக்கு ஆள் கிடையாது. அப்ப இல்லாமையினால இல்லை, வேலை செய்யறதுக்கு அவ்வளோ வேலை வீட்டுல. சாப்பாடெல்லாம் நிறைய இருக்கு. சாதம் சாப்பிட்டு தான் நமக்கு பழக்கம். நம்மளுடைய உடம்பு வாகு அப்படிங்கிறது அது மாதிரி உள்ளதுதான். பந்துக்களுக்குள்ள பண்ணணும்னு சொல்லும் போது ரிஷிகளே ஃபர்ஸ்ட் சர்க்கிளை தவிர்க்கணுங்கிறான். சகோதரியோட பையனை பண்ணிக்கிறது பண்ணக்கூடாதுங்கிறான். ஆனா நம்மளோடத்துல அப்படி நாம பண்ணிக்கிறது இல்லை. அத ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம கொஞ்சம் அடுத்த லேயர் எடுக்கிற ரிஷிகள், நம்ம சகோதரியோட பொண்ணை நாம் கல்யாணம் பண்ணிக்கூடாது. இதுதான் விஷயம். ஆனா அதையும் பண்ணிட்டு இருக்கிறவா உண்டு. அடுத்த லேயருக்குள்ள போலாம். மாமா பொண்ணு அத்தை பொண்ணெல்லாம் போலாம். அப்படி பண்ணிக்கலாம்னு சாஸ்திரம் விதிக்கிறது. அப்படிதான் இவ பண்ணிண்டா. பகவானுக்கு எல்லாமே அப்படிதான். இவ எல்லாருமே அப்படிதான் உறவு. இப்பயே கொஞ்சம் வயசான காலத்துல உள்ள உறவை கேட்டெல்லாம் இவா யாருன்னா எனக்கு அத்தை பொண்ணு, இவர் மாமா பொண்ணு, இவா சொல்றதை கேட்டா நமக்கு தலை சுத்தம். ஒருத்தருக்குள்ள சொல்லட்டுமா ஒண்ணு, இந்த முறுக்கு வைக்கிறமோ பருப்பு தேங்காய் வைப்பாலோன்னு அதை அடுத்தது இதையும் சொல்லிட்டு போறேன். எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது. முந்திரி பருப்பு தேங்காய், பாதாம் பருப்பு அதெல்லாம் வைக்கக்கூடாது. பருப்பு தேங்காய் வச்சா தேங்கோழல் பருப்பு தேங்காய் தான் வைக்கணும் கல்யாணத்துக்கு. மற்றதுக்கு வேணா எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னா அது சுத்தி வரும் இந்த தேங்கோழல்ங்கிறது. அது மாதிரி இந்த உறவுகள் சுத்தி வரணுங்கிறதுக்காக ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சுத்தி வரணும். முறுக்கு சுத்துறதே அப்படிதான். அது வேண்டின்னு தான் சுத்துவா. எனக்கு தெரியும். சுத்தி கல்யாணத்துக்கு சுத்தும் போது 5 முறுக்கு 10 முறுக்கு 7 சுத்து 5 சுத்துலாம் சொல்லுவா பாருங்க. இப்படி உறவுக்குள்ள எல்லாரும் சுத்தி வரணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உறவுக்குள்ளேயே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அது மாதிரி கல்யாணம் பண்ணிண்டான் பரீட்சி சக்கரவர்த்தி. அவனுக்கு 4 குழந்தைகள் பிறந்தது. ஜனமேஜயன் முதலிய 4 குழந்தைகள். இதுல பரீட்சி சக்கரவர்த்தி 32 வயசுல ஒரு சாபத்தை அடைஞ்சான். பசிதாக மிகுதியினால சமீகர்னு ஒரு ரிஷியினுடைய கழுத்துல செத்த பாம்பை போட்டதுனால அவரோட மகன் சிருங்கின்னு பேரு, அவன் ஒரு சாபத்தை கொடுத்தான். பாம்புக்கெல்லாம், பாம்பு வகையில கொடும் விஷத்தோட கூடின பாம்புக்கு தட்சகன்னு பேர். காளியன் தட்சகன். இது கொடும் விஷத்தோட உள்ளது. பொதுவா நாகர்கள் பல வகைகள், எல்லாத்துக்கும் விஷம் கிடையாது. இந்த நாகர்கள் 7 பிரிவுக்குள்ள வராவா. அதெல்லாம் பாரதம் எல்லாமே சொல்றது. நான் அது ஞாபகம் வரதுனால அதை சொல்லிட்டு போக வேண்டியது. பின்னாடி ஒரு அத்தியாயத்துல நாகர்களை பத்தினியே வர்ணனை வருது. ஆதிசேஷன், அனந்தன், வாசுகி, தட்சகன், கார்கோடகன், காளியன், ஐராவதம் அல்லது திருதராஷ்டிரன். இந்த 7 நாகர்கள் பிரதானம்.